தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் அவர்களது தொழில் நலிவடையும் சூழல் ஏற்பட்டதற்கு இபிஎஸ் தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நவம்பர் 9ஆம் தேதி இரவு முதல் பேருந்துகளை இயக்காமல் போராடி வருகின்றனர் என்றும் அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் அவர்களது தொழில் நலிவடையும் நிலையில் உள்ளதாக கூறி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் 9ஆம் தேதி இரவு முதல் பேருந்துகளை இயக்காமல் போராடி வருகின்றனர் என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே திமுக அரசின் போக்குவரத்து துறை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்தி தமிழக மக்கள் தங்களது பயணத்தை மேற்கொள்ள வழிவகை காண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.